வணக்கம் நண்பா. ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அநீதி எது தெரியுமா? தன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தனது பெருமதியை தானே அழித்துக் கொள்வது, அடுத்தவரது வாழ்க்கையையும் வெற்றியையும் தனது வாழ்வோடு ஒப்பிட்டு மனம் நொந்து கொள்வது. நிச்சயம் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனது வாழ்க்கையும் மாறுபட்டது. சிலருக்கு அவ்வாழ்க்கை மிக இலகுவாக இருக்கும். அவ்வாழ்வில் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கும். வெற்றி அவர்களுக்கு மிக இலகுவாக கிடைக்கும். ஆனால் சிலரது வாழ்க்கை அவ்வாறில்லை. அவ்வாழ்க்கை அவர்களுக்கு பெரும் சுமையாகவே இருக்கும். அதில் பல பொறுப்புகளும் கடமைகளும் நிறைந்திருக்கும். அக்கடமைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் நடுவே அவர்களது கனவுகளுக்கு இடம் இருக்காது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு தங்களது கனவுகளுக்காக அவர்கள் உழைத்தாலும் அதில் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இதுதான் இவ்வுலகின் நியதி. நண்பா, இன்று உனது வாழ்வில் பல பின்னடைவுகள் இருக்கலாம். நீ நினைத்த வாழ்க்கையை உன்னால் அடைய முடியாமல் இருக்கலாம். அதனால் உன் மனம் கவலை கொள்கிறது. அது உனது வாழ்க்கையை அடுத்தவரது வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் அடைந்த வெற்றியை உன்னால் அடைய முடியவில்லையே, நீ நிச்சயம் உனது வாழ்வில் தோற்றுவிட்டாய் என கூறுகிறது. இதற்கு மேல் உனது வாழ்வில் நிம்மதியே இருக்காது என அது உன்னை பயமுறுத்துகிறது. ஆனால் நிச்சயம் அதில் உண்மையில்லை. ஒரு தீட்டப்படாத வைரமும் அழகிய பளிங்கு கல்லும் பார்ப்பதற்கு ஒன்றாகவே இருக்கும். வைரங்களை பற்றி தெரியாத ஒரு மனிதனிடம் அவை இரண்டையும் கொடுத்தால் அவனுக்கு அதில் எந்த வித்தியாசமும் தென்படாது. ஆனால் அதற்காக அவ்வைரத்துக்கு பெருமதி இல்லை என்று யாருமே கூறுவதில்லை. மாறாக அம்மனிதனுக்கு வைரங்களை பற்றி எதுவுமே தெரியாது என அவர்கள் கூறுவார்கள். நண்பா, நிச்சயம் நீயும் இத்தீட்டப்படாத வைரங்களை போன்றவனே. ஆனால் இங்கிருக்கும் பல மனிதர்கள் உன்னை ஒரு கூழாங்கல்லாகவே பார்ப்பார்கள், கூழாங்கல்லாகவே நடத்துவார்கள். ஏனெனில் ஒரு தீட்டப்படாத வைரத்தை அவர்கள் தங்களது வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அவர்கள் தங்களது வாழ்வில் பளிங்காக பார்த்ததெல்லாம் வெறும் கூழாங்கற்களையே. அதனால் ஒரு வைரக் கல்லையே அவர்கள் முன்னால் கொண்டு போய் வைத்தாலும் அதை அவர்கள் ஒரு கூழாங்கல்லாகவே எண்ணுவார்கள். அதுதான் அவர்களது அறிவு மட்டம். ஆனால் அவர்களது அறியாமையினால் பாதிக்கப்படுவது நீதான். நீ உண்மையிலேயே ஒரு வைரமாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஒரு கூழாங்கல் என கூறுவதால் நீயும் அதை நம்பி விடுவாய். நம்மால் யாருக்கும் எப்பயனும் இல்லை என எண்ணிக்கொண்டு உன் முன்னே இருக்கும் விதவிதமான நிறங்கள் கொண்ட கூழாங்கற்களோடு உன்னை ஒப்பிட்டு அவர்களை போன்ற நிறமும் அழகும் என்னிடம் இல்லையே என்ற இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னோடு இருக்கும் கூழாங்கற்கள் எல்லாம் விதவிதமாக பல மீன் தொட்டிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்க நீ மட்டும் எதற்கும் பயன்படாமல் ஒரு மூலையில் கிடப்பாய். ஆனால் இன்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை யாதெனில், ஒரு மீன் தொட்டியை அலங்கரிப்பதற்காக நீ படைக்கப்படவில்லை. மீன் தொட்டியை அலங்கரிக்கும் கற்களை தேடும் மனிதர்கள் உனக்கான மனிதர்களும் அல்ல. இவ்வுலகில் உனது பெருமதி மிக பெரியது. அப்பெருமதியை நீ அடைய விரும்பினால் அதை உணர்ந்து கொண்ட மனிதர்களிடம் நீ செல்ல வேண்டும். அம்மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத கரைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன்னை பட்டை தீட்டுவார்கள். உனது உண்மையான பெருமதியை இவ்வுலகுக்கு கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உனது வாழ்வில் தோன்றவில்லை என்றால் அம்மனிதனாக நீயே மாறு. நீயே உன்னை பட்டை தீட்டி உனது உண்மையான பெருமதியை இவ்வுலகுக்கு கொண்டு வா. அதன் பிறகு நீ யார் என்ற உண்மையை இவ்வுலகம் அறிந்து கொள்ளும்.